ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களையும் சரி, இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு, த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் வில் ரெஸ்ட் ஆன் யூ. கர்த்தருடைய கரம் இந்த மலையின் மேல் தங்கும், இந்த மலையின் மேல் தங்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருந்தாலும் ஒரு சில டியூட்டிஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. மண்ணா மேலேருந்து போட்டார், ஆனால் எடுக்கிறது யார் வேலை? நம்ம வேலை. காடைகளை அனுப்பினார், அதை எடுக்கிறது யார் வேலை? கடல் பிளந்தார், அதில் நடக்கிறது யார் வேலை? ஸோ நம்ம வேலைகளும் ஒரு சிலது இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவரோட ப்ராமிசஸ் என்ன ஆகாது? ஃபெயில் ஆகவே ஆகாது. கர்த்தர் அதனால தான் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஸோ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? அந்த அறிவு எப்படி வருமா? கேட்க வரும். ஸோ கர்த்தர் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு? ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கும் சரி, உங்களோட எல்லா பிரச்சனைகளும் அவர் நன்கு அறிவார். உங்களுக்கு என்ன பண்ணால் எப்படி வெளியில் கொண்டு வர முடியுன்றது அவருக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். சுகமாகட்டும், ப்ராஸ்பரிட்டி ஆகட்டும், உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையாகட்டும், எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியும் இதுக்கு என்ன பண்ணால் வெளியில் கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம அவர் சொல்கிறத என்ன பண்ணிட்டு போயிடணும்? கரெக்டாக கேட்டுட்டு போகணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு அவர் ஒரு சில காரியங்கள் நமக்கு சொல்ல போகிறார். அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஃபார்மர், இந்த ஃபார்மர் எதனாலங்க இப்படி சந்தோஷமாக இருக்கிறாரு? நல்ல விளைச்சல். அவரோட முகத்தை பார்த்தோன்னே நான் எந்த இதுவுமே சொல்லலை, நீங்களே சொல்லிட்டீங்க. எதனால அவர் சந்தோஷமாக இருக்க? விளைச்சல்னால சந்தோஷமாக இருக்கிறார். விளைச்சல் நல்லா இருந்தால் அவருக்கு என்ன வருது? வருமானம் வருது. இந்த வருமானம் வர்றதுனால அவர் என்ன ஆகுறாரு? ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறார். அப்புறம் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறார். ஸோ ஃபார்மர் ஹாப்பியாக இருக்கார், பைசா இருக்குது, பைசா சம்பாதிக்கிறாரு, குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கிறார். இதுக்கு இவர் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்? இப்போ பார்த்தோம்ல, ஃபோட்டோஸில் பார்த்தோம், நல்லா செழிப்புன்னு நீங்கள், கிராப்ஸ் நல்லா வளர்ந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு காரணம் சீடா? நான் கொஸ்டின் கேட்குறேன், சீடா? அவருடைய ஹார்ட் ஒர்க்கா? இல்லை மார்க்கெட் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த நேரத்தில் இந்த விளைச்சல் வந்தால் மார்க்கெட்டில் நல்லா போகும் அப்படின்னு. இந்த மார்க்கெட்டா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் எதுங்க? இது இருக்கட்டும், சீடு நல்ல சீடாக இருக்கட்டும்ங்க. அவர் போய் நல்ல சீடாக வாங்கி போடட்டும், அது நல்ல பூமியில் போடட்டும், நல்லா வளரட்டும், நல்லா உழைக்கட்டும், ராவும் பகலுமா. இவர் மாத்திரம் இல்லை, கூட இன்னும் ஒரு 1000 பேரை போட்டு வேலை செய்யட்டும், நல்ல சீசனல் டைமாகவும் இருக்கட்டும். ஆனால் நம்ம பார்வைக்கு இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் இருந்தால் அவர் ஆயிரலாம் தானே நமக்கு தோணுது காமனா. ஆனால் இது எல்லாத்த விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கணும்? தண்ணி இருக்கணும். நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன தான் சீடு இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், இது ஒரு ஹிடன் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஃபார்மர்ஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, எது கஷ்டப்படுறேன்னு வாங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் முன்னாடி இப்படி ஒருத்தர் சக்ஸஸாக நிற்கும்போது என்ன தோணிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? அது அவர் அந்த டைமு கரெக்டாக போட்டாருப்பா, அந்த டைமில் இது மார்க்கெட் நல்லா போச்சு. அப்புறம் பயங்கரமான உழைப்பாளிப்பா அவர், ராவும் பகலுமா பார்க்காம உழைப்பார் அப்படின்வோம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இதுக்கான இது அத்தனையும் இருந்தாலும் இது இல்லைன்னா என்ன பண்ணிட முடியாது? இருந்துட முடியாது. பாருங்கள், ஒரு ஃபார்மருக்கு தண்ணி இல்லைன்னா, இவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், தண்ணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ பேரோட வாழ்க்கையை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். கரெக்டாக எந்த நிலைமைக்கு போயிருக்காங்க நமக்கு தெரியும். அப்போ என்னது பேஸ்? என்னது ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஃபார்மருக்கு? நீங்கள் கேட்டப்போ கண்மூடி சொல்லிடுவீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மிங்னு ஆரம்பித்தா நம்ம ஹார்ட் ஒர்க்கரை தேடுவீங்களா, சீடு தேடுவீங்களா, இல்லை எதை தேடுவீங்க? தண்ணி வருமா, இங்கே கிணறு இருக்குதா, தண்ணி வருமா அப்படின்றத நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி ஃபேமிலி பிளெஸிங்ஸ், அதுக்கப்புறம் அதனால் அவருக்கு என்ன கிடைக்குது? அது வர லாபத்தில் வீடு கட்டுறாரு, ஒரு ஃபார்மர் கார் வாங்குறாரு. எல்லாமே எதனாலங்க ஆகுது? பேஸு வாட்டர்னால ஆகுது. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரியுது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் டேஸில், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கிணறு அப்படின்றது ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா கிணறுன்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். சரி, கிணறு தானே
அப்படின்னு நம்ம நினைப்போம். பாருங்க, கிணறு என்ன சொல்றாங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ட்ரை. எப்போ நம்ம தண்ணி குடிக்க போவோம்? தாக எடுக்கும்போது, சோர்ந்து போகும்போது, டயர்டாகும்போது. அப்போல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? தோஸ் ஹூ ஆர் ட்ரை, weary or worried for those who are in need of provision. ஒரு தேவைக்காக அவங்க போகிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பைபிள் படி பார்த்தா இது ஒரு ஹெவன்லி மீட்டிங் ஸ்பாட் அப்படின்றாங்க. ஏன்னா அதை நம்ம உள்ளே போய் பார்த்தா நமக்கு தெரியும், ஏன் இது ஒரு மீட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது இப்போ பைபிளில் நம்ம ஒரு 2-3 வேர்ஸ் பார்த்துட்டா நமக்கு அது புரிஞ்சிடும் நான் ஏன் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னா, வெல் மே அப்பியர் ஸ்மால் இன் சைஸ். கரெக்டாக இல்லையா? சின்னதாக இருக்கலாம், ஓரளவுக்கு இவ்வளோ பெருசு இருக்கலாம். ஆனால் இட் இஸ் கனெக்டட் டு அ வேஸ்ட் அண்டர்கோட் சப்ளை. கிணறு வெளியில் பார்த்து முடிவு பண்ணிட முடியுமா இது எவ்வளோ நாள் தண்ணி கொடுக்கும்னு? முடிவே பண்ணிட முடியாது. ஸோ இது அப்படிப்பட்ட ஒரு இது கொடுக்குறது. பாருங்கள், ஜெனிசிஸ் 16:7-14. நம்ம இந்த 3 காரியத்தை நான் சொன்னேன்ல, இந்த 3 காரியம் இந்த கிணறுனால உண்டாகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜெனிசிஸ் 16:7-14 அப்ரஹாம் ரிப்ளைட், "Look, she is your servant, so deal with her as you see fit." Then Sarah treated Hagar so harshly that she finally ran away. இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். என்ன ஆகுது? அப்ரஹாம் சாரால் இருப்பாங்க, அவங்களுடைய வேலைக்காரியாக இருக்கிற ஹாகாரை என்ன பண்ணுறாங்க, நீ போயிடு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சாரா. உடனே என்ன ஆகுது? ஹாகார் என்ன பண்ணிட்டாங்க? ஷி ran away. தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க? ஹாகார் ஓடியே போயிட்டாங்க. The angel of the Lord found Hagar beside a spring of water in the wilderness along the road of Shur. The angel said to Hagar, Sarah's servant, "Where have you come from and where are you going?" நீ எங்கே போகிற ஆகார்? கிணறு பக்கம் நின்றுட்டு இருக்கிற ஆகாரை பார்த்து எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்க. "I am running away from my mistress, Sarah," she replied. The angel of the Lord said to her, "Return to your mistress and submit to her authority." Then he added, "I will give you more descendants than you can ever found." Thereafter Hagar used another name to refer to the Lord who had spoken to her. She said, "You are the God who sees me." என்ன காண்கிற கர்த்தர் அப்படின்ற பாருங்க. She also said, "Have I truly seen the one who sees me?" So that well was named Berlaharo, which means well of the living one who sees me. So அந்த கிணறை ஒரு சாதாரண ஒரு பாயிண்டா பார்க்க முடியல. ஆகார் எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கும்? ஓடி வர இடத்துல வழியில் கூட தானே பார்த்துருக்கலாம், கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த ஸ்ப்ரிங், அந்த கிணறு கிட்ட வந்தோடனே என்ன ஆகுது? தேவதூதர் என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்டு, ஆகார் என்னாச்சு உனக்குன்னு. ஸோ ஏதோ ஒரு விஷயம், அந்த கிணறு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்க, கிணறு இருக்கு. ஆகாரை எங்கே அந்த ஏஞ்சல் பார்க்குறாங்க? கிணறுகிட்ட பார்க்குறாங்க. "I will give more descendants"ன்னு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க அந்த ஏஞ்சல். அதுக்கப்புறம் என்னது? "You are the God who sees me"ன்னு ஆகார் சொல்கிறாங்க. ஸோ அந்த வெல் என்னன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மீட்டிங் ஸ்பாட். அந்த கிணறு ஒரு விசேஷித்தமான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், அடுத்தது ஜெனிசிஸ் 21:19 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, when the water was gone she put the baby. இப்போ என்ன ஆகுது? திருப்பி பிரச்சனை ஆகுது. குழந்தை வளர்ந்துருச்சு. வளர்ந்தோன்னே திருப்பி அதே மாதிரி பிரச்சனையானவொன்னே என்ன பண்ணுறாங்க? சாரா, இல்லை நீ குழந்தையும் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்றாங்க. போகிற வழியில் என்ன பண்ணுறாரு? போகும்போது அப்ரஹாம் என்ன பண்ணுறாரு? தண்ணி, ஃபுட்டு எல்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சு அனுப்புகிறார் ஆகார். போகிற வழியில் என்ன ஆயிடுது? The water was gone. She put the boy in the shade of a bush. Then she went and sat down by herself about 100 yards away. "I don't want to watch the boy die." தண்ணி இல்லாமல் என்ன ஆக போகிறான்? அந்த குழந்தை சாக போகிறான். அது என் கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக போய் ஹாகார் உட்காந்துடுறாங்க. But God heard the boy crying. ஓகே, அதெல்லாம் கேட்டார். Then God opened Hagar's eyes and she saw a well full of water. புரியுதா இல்லை? ஆண்டவர் என்ன திறந்து காமிச்சாராம்? ஒரு வெள்ளை காமிச்சிருக்காரு. She quickly filled a water container and gave the boy a drink. And God was with the boy as he grew up in the wilderness. ஸோ திருப்பி என்ன ஆகுது? கிணறுகிட்ட ஏதோ ஒரு விஷயம் உண்டாகுது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆகாருக்கு கண்ணை திறந்து விடுறாரு. எதுக்கு? இப்படி ஒரு கிணறு இருக்குமா, இதில் ஒரு விஷயம் இருக்குமான்னு கண்ணு திறக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? மெதுவாக கண்ணை கிணறுன்றாரு என்னன்னு இப்போ மெதுவாக கண்ணு திறந்துக்கிட்டே இருக்கிறார் கிராஜுவலாக. புரியுதா இல்லையா? ஸோ தேர் இஸ் அன் இன்விசிபிள் வெல் விச் மீட்ஸ் யுவர் cry.
ஒரு இன்விசிபிள் என்ன அது செத்தே போயிடுவான் தான் குழந்தைன்னு உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல பக்கத்திலே கிணறு இருந்திருக்கு, கண்ணு தெரியல. ஆண்டவர் வார்த்தை போனதும் அந்த கண்ணுக்கு என்ன தெரியுது? கிணறு வந்தது தெரியுது. ஸோ இன்னைக்கு கர்த்தர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கே அறியாமல் ஒரு சில கிணறுகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்கள் வாழ்க்கைக்கான கிணறுகள், உங்கள் பிரச்சனைக்கான கிணறுகளை வந்து காட்டுறார். இன்விசிபிளாக இருக்கிறத விசிபிள் ஆக்குறார். ஸோ ஜெனிசிஸ் 24:7-14-18 பாருங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஈசாக்குக்கு பொண்ணு தேடுறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்ரஹாம். He will send his angel ahead of you and he will go to it and then you will find a wife there for my son. அப்ரஹாம் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் வேலை செய்கிற சீனியர் மோஸ்ட் ஆளை கூப்பிட்டு என்னன்றாரு, நீ போ என் பையனுக்கு பொண்ணை தேடு, ஏஞ்சல் வந்து உனக்கு முன்னாட வரும் அப்படின்றார். ஓ லார்ட் காட் ஆஃப் மை மாஸ்டர் அப்ரஹாம். அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. ஹீ prayed, ப்ளீஸ் கிவ் மீ success today and show unfailing love to my master Abraham. See, I am standing here beside this spring. வெல் கிட்ட நிற்கிற ஆண்டவரே, எந்த பொண்ணு முதல்ல வந்து நான் தண்ணி கேட்டோன்னா தண்ணி மாத்திரம் எனக்கு மாத்திரம் இல்லை என் கேமல்ஸ்க்கும் சேர்த்து கொடுக்குதோ, நான் வந்து ஈசாக்கோட ஒய்ஃப் அவன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. பிஃபோர் he had finished praying, he saw a young woman named Rebecca coming out with the water jug. பாருங்க, அந்த கிணறு கிட்ட போனோன்னு ஆண்டவர் என்ன சொன்னார், he will send his angel ahead of youன்னார்ல. எவ்வளோ தூரம் நடந்து போயிருப்பார் யோசிச்சு பாருங்க. ஏஞ்சலும் கூட போயிட்டு இருக்கு. ஆனால் ஆக்டிவேட் ஆகுறது எங்கே ஆயிருக்கு, ஏஞ்சலோடைய கிரியே எங்கே நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்த பார்த்து நடந்த. அது வேற என்ன அப்ரஹாம் சொன்னார், நம்ம போயிட்டே இருக்கோம், இது நடக்குமா நடக்காதா, தேவதூதர் முன்னாடி போவார், கண்ணுக்கு தெரியலையே, ஏதோ அவர் யோசிக்கல. அந்த ஸ்பாட் வந்தோடனே என்ன ஆகுது, அந்த ஸ்பாட் வந்தோடனே என்ன ஆகுது, காரியம் வாய்க்குது. ஸோ சம்திங் இஸ் தேர். என்ன ஆகுது பாருங்க, ரெபேக்கா கம்மிங் அவுட் ஆஃப் வித் ஹர் வாட்டர். அந்த வெல்லுக்கு தேடி யார் வரா, உங்களோட வே எங்கே வருது, நீங்கள் நினச்சிட்டு இருக்க காரியம் எங்கே வருது, நீங்கள் நினச்சிட்டு இருக்க சுகம் எங்கே வருது, ஆனால் எந்த ஸ்பாட்டில் வருது, கிணற நோக்கி வருது, உங்களை நோக்கி வரல. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, விச் கிவ்ஸ் யூ சக்ஸஸ். அவன் என்னன்னு ப்ரேயர் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு சக்ஸஸ் கொடுங்க. இன்னைக்கு அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் எந்த இடத்துல கிடைச்சிருக்கு, வெளில கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, ஜெனிசிஸ் 26:19-22. Isaac's servants also dug in the Gerar valley and discovered a well of fresh water. But then the shepherds from Gerar came and claimed the spring. This is our water, they said. And they argued over it with Isaac's herdsmen. பாருங்க, Isaac's men then dug another well, but again there was a dispute over it. கிணறு தோண்ட தோண்ட என்ன தோண்டிட்டு போட்டுமேன்னு விட்டுட்டு போகலாம்ல. நல்லா பாருங்களேன், நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு குழி ஏதாவது வெட்டிட்டு இருங்க, அது எங்களுதுன்னு வாங்கலாம். வந்து ஒருத்த கிணறு தோண்டிட்டு இருந்தா தண்ணி வந்து அது எந்தன்னு வந்து பிடுங்குறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது விஷயம், இதில் என்ன ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்க, சரி அதை விட்டுட்டு போயிட்டு Isaac's men then dug another well, but again there was a dispute. இல்லை இது எங்களுக்கு கொடு அப்படின்றாங்க. திருப்பி பாருங்க, அதை சரி போனால் போட்டுன்னு விட்டுறாரு யாரு, ஈசாக். சரி பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. Abandoning that one, Isaac moved on and dug another well. திருப்பி என்ன பண்ணுறாரு, சரி ஏன் திருப்பி அதான் வெல் பண்ணால் விட மாட்டேங்கிறாங்களே, கிணறு தோண்ட விட்டுட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம்ல. கிணறு பண்ணால் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் கிணற பிடுங்குறாங்க, இன்னொரு குரூப் திருப்பி பண்ணான்னா டிஸ்பியூட் ஏற்படுத்துகிறாங்க. விட்டுட்டு போகலாம்ல. அவரையும் அதே நோக்கமாக இருக்கிறார், போய் விதைச்சிட்டு இருக்கலாம்ல, போய் கிணற நோக்கி பயணிக்கிறாரு. பார்த்தீங்களா, அவர் டீமோட சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கிறாரு, கிணற நோக்கி தான் போயிட்டுருக்கிறாரு. பாருங்க, திஸ் டைம் தேர் வாஸ் நோ டிஸ்பியூட் ஓவர் இட். இந்த டைம் கிணறு தோண்டு போய் என்ன ஆயிடுச்சு, டிஸ்பியூட் வரல. ஸோ ஈசாக் நேம் த பிளேஸ் ரெஹோபோத், விச் மீன்ஸ் ஓப்பன் ஸ்பேஸ். சரி பரவாயில்ல வச்சுட்டார். For he said, at last the Lord has created enough space for us to, enough space to, இதை சொல்லும்போது நான் நின்றுட்டு இருக்கேன்னு வைங்க ஈசா கூட, ஏன்பா கண்ணு கட்டுற தூரத்துக்கு காலி பூமி இருக்கு,
இவ்வளோண்டு ஒரு கிணற தோண்டிட்டு என்னன்றாரு அவரு? He has created enough space to prosper in this land. ஏது இந்த ஒரு கிணறு இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு என்னன்னு? ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அப்போ அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இது ஒன்று போதும் நான் இங்கே ப்ராஸ்பர் ஆகிறதுக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களை என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரம் அப்படின்னா, கிணறு தான் எல்லாம். எப்போ? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஸ்பர் ஆகணும்னா நீ என்ன பண்ணாலும் சரி, அது எந்த இருந்தால் தான் நடக்கும். கிணறு இருந்தால் தான் நடக்கும். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாராம். ஈசாக்கு ஆகட்டும், அப்ரஹாம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா என்ன மெயின் ஸ்கோப்பாக இருக்கும் அவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிணற தோன்றுறது. கிணற தோன்று அப்போ தான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட 100 1000 வேலையாள் இருந்தாலும் சரி, அவ்வளோ கிராப்ஸ் இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் இருந்தாலும், கிணறு இருந்தால் தான் செழிக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ யூ நீட் வெல் டு ப்ராஸ்பர் இன் த லேண்ட். இருக்கா அவங்க எல்லார்ட்டையும் கிணறு? ப்ராஸ்பர் ஆகணும்னு நினைக்கிறோமா இல்லையா எல்லாரும்? கரெக்டா இல்லையா? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பரவாயில்ல, கிணறு இருக்குது. பரம்பரையாக என்ன ஆகுதான்? கிணறு. இது எங்கள் அப்பா கிணறு, இது எங்கள் தாத்தா கிணறுன்னு அப்படியே சந்ததியாக வந்துட்டு இருக்கு. ஸோ பாருங்க, கிணறு என்ன பண்ணுது? those who are dry, weary and worried, for those who are need of provision கிணறு தேவை. heavenly meeting spotன்னு சொன்னேன். well may appear small inside, yet is connected to a vast underground supply for prosperity and success. இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சனால மாத்திரம்தான் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களாம். என்னவா அது? பிளேஸ் டு டேக் காட்ஸ் பிளெஸ்ஸிங். இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும்? கிணறு 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 இருக்குதா நமக்கு, கிணறு இருக்குதா நமக்கு அப்படின்னு தானே போவாங்க. பாருங்கள், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பிளெஸ்ஸிங் எடுக்கணும்னா என்ன தேவைப்பட்டுச்சு? கிணறு தேவைப்பட்டுச்சு. ஓனிங் அ வெல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இன்னும் டெப்த்தாக அதுக்குள்ளே போனால் நிறைய போகும்னு நான் விட்டுட்டேன். கர்த்தரே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல நான் உன்னை மல்டிப்ளை பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அடுத்த போய் கிணற தோண்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு கிணறுல தான் ஆரம்பிக்குது. புரியுதா இல்லையா? அப்போ ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எப்படி தான் இருந்திருக்கு? ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் என்ன பிளேஸ் வச்சுருந்துருக்கிறாரு? கிணறு. ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட் வைக்கிறதுக்கு என்ன வச்சுருந்துருக்கிறாரு? ஒரு கிணறு வச்சுருந்துருக்காரு. நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் இந்த உலகத்திலேயே கூட வாழ்கிறதுக்கு என்ன தான் தேவைப்படுது? தண்ணி தான் தேவைப்படுது. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு என்ன தான் தேவை? அது மாதிரி ஒரு கிணறு அவர் வச்சிருக்கிறார். பாருங்கள், ஜான் 4:6 இப்போ நீங்கள் இந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சு தான் நீங்கள் இதை இப்போ நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா என்ன தெரியுமாகும்? பாருங்கள், ஜான் 4:6 ஜேக்கப்ஸ் வெல் வாஸ் தேராம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது யாரோட கிணறு? இப்போ நம்மளை கூப்பிட்டு போய் காமிச்சா நம்ம எப்படி சிந்திப்போம்? ஓ, இதுதானா அந்த கிணறு? கரெக்டாக இல்லை? அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிணறு, ஜேக்கப்பு ஈசாக்கு எல்லாத்தையும் பெருக பண்ண வச்ச ஒரு கிணறு அங்கே இருக்குது. அண்ட் ஜீசஸ் tired from the long walk sat wearily beside the well about noon time. Soon a Samaritan woman came to draw water and Jesus said to her, please give me a drink. பாருங்க, மத்தியான நேரத்தில் ஏன் அந்த லேடி வர்றாங்கன்னா ஒளிஞ்சு வர்றாங்க. வெயில் நேரத்தில் வந்தாதான் நம்ம யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு அப்படி ஒளிஞ்சு வர்றாங்க. பட் அது நமக்கு இங்கே சப்ஜெக்ட் இல்லை. என்னன்னா, ஜேக்கப்ஸ் வெல் கிட்ட தண்ணி எடுக்க அந்த லேடி வருது. அந்த லேடிக்கு என்ன தெரிஞ்சிருக்கப்போ உங்களை மாதிரி இப்போ ஒரு நாலேஜ் அந்த வெல் மேலே? இந்த வெள்ளை இருந்தால் தான்ப்பா நம்ம ஊர் செழிக்கும், இந்த வெள்ளை இருந்தால் தான்ப்பா நான் நல்லா இருக்க முடியும், இந்த வெள்ளை இருந்தால் தான்ப்பா என் குடும்பம் நல்லா இருக்க முடியும். அது 1 மணிக்கு வெயிலில் வந்து ஏன் தண்ணி எடுக்க வருது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? குடிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, அவங்க பண்ணுறதே இப்போ ஃபார்மிங் இந்த மாதிரி வேலை தான். புரியுதா இல்லையா? அவங்க ஆசீர்வாதத்துக்கே எது தான் மெயின்? வெல். அப்போ அந்த சமாரிட்டன் உமன் எதுக்கு வராங்க மத்தியான நேரத்தில்? அங்கே ஆசீர்வாதத்தை எடுக்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இது இருந்தால் தான் ஆகும். ஏன்னா இது இருந்தனால தான் யாக்கோப் அப்படி இருந்தார், ஈசாக்கு இப்படி இருந்தாருன்னா உங்களுக்கு தெரியுது. கிணறு இம்பார்ட்டன்ட். அந்த கிணறுகிட்ட வந்துட்டு ஜீசஸ் என்னன்றாரு, எனக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன ஆச்சரியம்னா, இது எப்படி ஒரு ஜூ வந்து என்கிட்ட கேட்குறாரு இதுன்னு அந்த சப்ஜெக்ட் தனியாக போயிட்டுருக்கு. த உமன் வாஸ் சர்ப்ரைஸ் ஃபார் ஜூஸ் ரெஃப்யூஸ் டு ஹேவ் anything to do with Samaritans. Jesus said to her, you are a Jew and I am a Samaritan woman. Why are you asking me for a drink? Jesus replied. பாருங்க, இது இந்த மாதிரி டாக் பேசிகிட்டு இருக்கு. இது பிராக்கெட்டில் இருக்க மாதிரி நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா, ஜேக்கப்ஸ் வெல் முன்னாடி நின்று ஜீசஸ் எப்படி திரும்ப பார்க்குறாரு அந்த சமாரிட்டன் உமனை?
ஜேக்கப்போட வெல்லுக்கு தண்ணி எடுக்க வரியே, எதுக்கு வர? மனசில் நினைக்கிறார், ஆசீர்வாதத்தை எடுக்க வர. இந்த வெல் இருந்தால் தான் உனக்கு என்ன பண்ண முடியும்? உன் குடும்பம் செழிக்கும், உன் பிஸ்னஸ் செழிக்கும், எல்லாமே இந்த கிணறுக்காக வர. நான் உன்கிட்ட தண்ணி கேட்குறேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு நிற்கிறார் அவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, ஜீசஸ் ரிப்ளைட், இஃப் யூ ஒன்லி நியூ த கிஃப்ட் காட் ஹேஸ் ஃபார் யூ. அப்படின்னா அவர் அங்கேயே என்ன மீன் பண்ணுறாரு, நீ இந்த கிணற பார்த்துட்டு இருக்கியே, இதை தேடி வரியே, நான் உனக்கு வேற ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதுவும் கிணறு ரிலேட்டட் தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது எப்படின்னா, நம்ம குழந்தைங்க வந்து இல்லை நம்ம ஏதோ ஒரு ரிமோட் காருக்கு ஆசைப்பட்டுட்டு வரோன்னு வைங்க கடைக்கு, வெளியில் நீங்கள் ஒரு உண்மையான காரை வாங்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? குழந்தை வந்து கேட்குது ஒரு சின்ன கார், அதுக்கு அடம் பிடிக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உண்மையாகவே ஒரு காரை வாங்கிட்டு வந்து வெளியில் நிறுத்தியிருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் இதுக்கு நான் யார் தெரியுமா, நான் உனக்கு வெளியில் என்ன வச்சுருக்கேன் தெரியுமா, இதே கார் தான், ஆனால் அங்கே என்ன வச்சுருக்கேன் பாருங்க. அண்ட் ஹூ ஆர் யூ ஸ்பீக்கிங் டு? யூ வுட் ஆஸ்க் மீ அண்ட் ஐ வுட் கிவ் யூ லிவிங் வாட்டர் அப்படின்றார். உடனே, பட் சார் யூ டோன்ட் ஹேவ் ரோப் ஆர் அ பக்கெட் அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. பக்கெட்டும் இல்லை, ரோப்பும் இல்லை உங்ககிட்ட. ஷி செட், அண்ட் திஸ் வெல் இஸ் வெரி டீப், வேர் வுட் யூ கெட் திஸ் லிவிங் வாட்டர்? பாருங்க, இது ஸ்டோரியாக இப்படி போகும்போது கன்ஃபியூஸ் ஆகி சப்ஜெக்ட் வேற எங்கேயோ போயிடுது. நல்லா பாருங்க. ஆனால் இதில் நான் பிடிக்கிறேன் பாருங்க, பாயிண்ட் 3 பாயிண்ட். இது நீங்கள் பைபிளை வச்சா எங்கே போயிடுவோன்னு சொல்லுங்க? பக்கெட்டு, ரோப்பு, நீங்கள் ஏன் என்கிட்ட பேசுனீங்க, நான் ஏன் வந்தேன், இங்கே போகுது. கரெக்டாக இல்லையா? பாருங்க, இப்போ where would you get this living water? And besides, do you think you are greater than our ancestors Jacob, who gave us this well? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எங்கள் ஜேக்கப்போட நீங்கள் பெரிய ஆளா? அவர் எங்களுக்கு கொடுத்ததை விட நீங்கள் என்ன கொடுத்துட முடியும்? என்ன கொடுத்தாராம் அவர்? பாருங்க, தண்ணி பிடிக்க வந்துதான் நான் கேட்டேன் பார்த்தீங்களா? அது என்ன சொல்கிறாங்க பாருங்க, how can you offer better water to drink? இல்லை, then he and his sons and his animals என்ஜாய்டு. அப்போ நம்ம ஊரில் போய் இப்போ கிணறுல தண்ணி எடுக்க வரமே, குடத்தை தூக்கிட்டு, அந்த இன்டென்ஷனில் வரல அவங்க. அவங்களுக்கு என்ன புரியுது, இந்த கிணறுல என்ன இருக்குன்னு புரியுது அவங்களுக்கு? பிளெஸ்ஸிங் இருக்கு இதில். வந்து என்ன இருக்கு, எங்கள் பிள்ளைகளும் ஈவன் அனிமல்ஸ் கேன் என்ஜாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த கிணறுல இருக்கு. இதை விட ஒரு ஆசீர்வாதம் உங்களால் கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குது. இப்போ ஓவராலாக இவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருந்திருக்கு சொல்லுங்கள்? இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பீப்புள், ஜீசஸ் டைம் பீப்புளுக்கெல்லாம் என்ன இருந்திருக்கு சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை அவங்க எபிலிட்டிலே வைக்கல பாருங்க. எங்க வச்சிருந்துருக்குறாங்க? ஏதோ ஒரு ஆண்டவர் கட்டுற ஒரு சோர்ஸில் தான் இருந்திருக்கு பாருங்க. கம்பெனி இல்லைங்க, மூடிடுவாங்க, கம்பெனி சாத்திடுவாங்க, ஹைக்கு கிடைக்காது, இங்கே வீடு வாங்க முடியாது. இதெல்லாம் என்னது? நம்மளுடைய எபிலிட்டி இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஆனால் இவங்க என்னவா இருந்திருக்கிறாங்க பாருங்க. இவங்க என்ஜாய் பண்ணதுக்கே என்ன காரணம்ன்றாங்க அவங்க, இந்த சமாரிட்டன் விமன். இந்த வெல்லு தாங்க, அந்த வெல்லு, இதை விட ஒரு பெரிய இது நீங்கள் கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குது. ஜீசஸ் அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாரு, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்காம்மா உனக்கு. ஆனால் இது எங்கே ஹிட்டன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, anyone who drinks this water will soon become thirsty again, but those who drink the water I give will never be thirsty again. It becomes a fresh bubbling spring within them, giving them eternal life. இப்படியெல்லாம் சொன்னோன்னா கொஞ்சம் புரியாமல் போயிடுச்சு அந்த லேடிக்கு. பக்கெட் இல்லை இவர்கிட்ட, ரோப் இல்லை, இவர் எப்படி அந்த தண்ணி தர முடியும் அப்படின்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க பாருங்க. ஆனால் நான் இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ளே போகல. அந்த ஸ்டோரியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடனே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த சமாரிட்டன் உமன் உள்ளே ஓடும், உள்ளே போயிட்டு அந்த ஊரே கூட்டிகிட்டு வரும். ஜீசஸை திருப்பி 2 நாள் அங்கே ஸ்டே பண்ண வைப்பாங்க. அந்த ஊரே ரசிக்கப்பட்டுரும். இப்போ எங்கே இருந்துச்சு பக்கெட்டு கயிறு? வேர்டே என்ன பண்ணிருச்சு, அவங்கள ஃபீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருச்சு. பட் பாருங்க, இங்கே இந்த லேடி உடனே என்ன கேட்குறாங்க பாருங்க, ப்ளீஸ் சார், த உமன் செட் கிவ் மீ. என்ன மீனிங்கில் அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள், நான் அதை தான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க இந்த தண்ணி எனக்கு கொடுத்துருன்னு? தாகத்துக்கு கேட்குறாங்களா, ஆசீர்வாதத்துக்கு கேட்குறாங்களா? ஆசீர்வாதத்துக்கு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. பைபிளிக்கல் பீப்புள் ரொம்ப கிளியராக இருந்திருக்காங்க. என்னோட ஹார்ட் ஒர்க் கிடையாது, என்னோட உழைப்பு கிடையாது, என்னுடைய எந்த காரியமும் கிடையாது,
கர்த்தர் அங்கே எனக்கு ஒரு சோர்ஸ் வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த லேடி புரியாமல் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க, அப்பா இது யாக்கோபோட இதனால தான் இந்த அவங்க சன்ஸும் அனிமல்ஸும் செழிச்சாங்க, இதை விட நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஜீசஸ் சொல்கிறார், ஆமாம்மா இந்த தண்ணியை விட என்கிட்ட இருக்கிற தண்ணி ஜீவ தண்ணீர் அப்படின்றார். உடனே அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் ஆனவொன்னே என்ன சொல்கிறாங்க, பேசாமல் அதை நீங்கள் கொடுத்துருங்களேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறேன், அதை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு நான் என் குடும்பத்தோடு எப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன், ஐ வில் என்ஜாய் வித் மை சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலின்னு அவங்க அங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த கிணறுல ஆண்டவர் இங்கே ஒரு கிணறு சொல்கிறாருல்ல, இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். ஏன் ஆண்டவர் இதை ஒரு முக்கியத்துவமாக சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு இடத்துல தானே இருக்க முடியும், இந்த கிணறு ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். நீங்கள் இப்போ விழுப்புரத்துக்கிட்ட ஒரு இடத்த வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே இந்த கிணறு இருக்குன்னா என்ன பண்ண முடியும், அங்கே மட்டும்தான் இருக்கும். இதை என்ன பண்ணிட முடியும், என்ன பண்ணுறீங்க, டர்ட் வச்சு கூட என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் என்ன பண்ணிடும், இது பண்ணால் திருப்பியும் தாக எடுக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு பிளெஸ்ஸிங் ஸ்பாட்டுப்பா, இந்த ஸ்பாட்டை தேடி நீ போகணும். இதோட வேல்யூ உனக்கு இன்னும் புரியல. இப்போ உண்மையாலுமே நான் சொல்கிறேன் பாரு, உங்களை எல்லாம் இப்போ ஒரு இடத்துல ஆஃபர் போட்டு பிளாட் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டோன்னு வைங்க, ரொம்ப சீப்பாக ஃபஸ்ட் சொல்லிடுறேன், எல்லோரும் போய் புக் பண்ணி வாங்கிடுறோம். கடைசியில் தான் சொல்கிறான், சாரிங்க ஆனால் கிணறு ஒருத்தர் வீட்டுக்கு தான் கிடைக்கும்னு, வேறு எங்கேயும் போர் போட முடியாது. ஏங்க இதை தானங்க நீங்கள் முதல்ல சொல்லணும், அதனால தாங்க பிளாட் விலை கம்மி. ரெஜிஸ்டரும் பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லுங்கள், அவர் என்னன்றாரு, நாளைக்கு முதல் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே குடியிருக்கிறவங்களுக்கு அந்த கிணறை கொடுத்துறோம். என்ன பண்ணுவீங்க எல்லாரும், புரியுதா உங்களுக்கு இதோட வேல்யூ? அது இருந்தால் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே வாழவே முடியும். அப்படி ஓல்டு டெஸ்ட்மென்ட் பீப்புளுக்கு புரிஞ்சிருச்சு. நமக்கு வீடு வீடாக கிணறு பார்த்து பார்த்து நமக்கு என்ன நினச்சிட்டோம், இது கிணறு தானே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருப்பா, உனக்கு என்ன தெரியலையா, ஆகாருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கிணறுலேருந்து தான்ப்பா உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆனால் உனக்கு இந்த கிணறுன்னு ஒன்று இருக்கணும் உனக்கு புரியல, கண்ணு அடைக்கப்பட்டிருக்கு. அது மூலியமாக தான் உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்றதும் உனக்கு தெரியாமல் இருக்கான். அது என்ன மறைஞ்சிருக்கான், சூழ்நிலையே பார்க்க வைக்குதான், கிணற பார்க்காம. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த கிணறு நான் உனக்குள்ளே வச்சுருக்கிறேன்றாராம். உனக்குள்ளே வச்சுருக்கேன். இது என்னது, டர்ட் ப்ரூஃபு. இதை என்ன பண்ணிட முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. இது என்ன ஆகிட்டுருக்கும், உள்ளேயே பப்ளிங் ஆகிட்டுருக்கும். இதுதான் என்னன்றாரு, பிளெஸிங்ஸ். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கிணறுலேருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு என்ன பண்ண முடியும், மூடிடலாம், பிரச்சனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இது எங்கே இருக்குன்றார் கர்த்தர், உங்களுக்குள்ளே இருக்குன்னு. இது என்ன உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் தேடி அலைய தேவையில்லைன்றாரு. யாரும் அடைக்க முடியாது, க்ளோஸ் பண்ண முடியாது. இது உள்ளே பபுள் ஆகிட்டு இருக்குன்றாரு. ஆனால் ஒன்று பண்ணி உங்களெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, இல்லைங்க இந்த கிணறுல தான் குடிச்சு நாங்கள் இப்படி ஆகிட்டோன்னு. இல்லை, குடித்தா இப்படி இருக்கவே மாட்டோன்றேன் நான். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த கிணறை காட்டுறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன பண்ணிட முடியுமான்னு தெரியுமா, இந்த நாலேஜ் கொடுக்காம ஆகார் கண்ணுக்கு திறக்க விடாமல் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு மூடியே கிடக்கும். இவ்வளோ கிணறு இருக்குதான், ஆனால் என்ன பட்டிருக்குதான், இருந்தும் இதிலிருந்து தான் ஆசீர்வாதம் எடுக்கணும்னே தெரியாமல் கண் அடைக்கப்பட்டு ஆகார் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படியே ஓன்னு அழுதுட்டு இருக்கமா. குழந்தைய தூரத்தில் விட்டு நிற்கிறான்னா பிரச்சனையை பார்க்காம, அந்த பிரச்சனையை சிந்திக்காமல், அந்த பிரச்சனையை நினச்சா ப்ரெஷர் ஆயிரும் வேறு ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறோமா. கர்த்தர் என்ன சொல்ல, உள்ளுக்குள்ளே ஒரு கிணறு வச்சுருக்கிறேன்ப்பா, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், அந்த கிணறை காமிச்சு என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு திறந்து விட போகிறேன். நல்லா பாருங்கள், என்னங்க இது அசால்ட்டாக சொல்கிறீங்க, உள்ளே இருக்கிற கிணறை வச்சா நான் செடிக்கிறதெல்லாம் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு உள்ள ஒரு லிவிங் வாட்டர் வச்சுருக்கேன்றாரு. அந்த லிவிங் வாட்டரை பேஸ் பண்ணியா நான் செழிக்கிறது, நான் சக்ஸஸ் ஆகிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறது, என் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது இருக்குன்னு சொல்கிறேன். நம்ப சொல்கிறீங்களா நீங்கள்? அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். யாருக்கு? சமாரிட்டன் உமனுக்கும் கேட்குற நமக்கும். நல்லா திங்க் பண்ணுங்கள், லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இது தானே கிணறு. இதுக்குள்ளே எவ்வளோ பேர் வேணால் போயிட்டு வரலாம், பார்த்தீங்களா இல்லையா? இதில் எவ்வளோ ஹியூஜ் தண்ணிங்க இருக்குது.
இந்த தண்ணியை ஃப்ராங்கு இல்லை சாம்சன்லாம் பார்த்துருக்காங்களா வீட்டுக்கிட்ட? பார்த்ததே இல்லை. இவங்க இதெல்லாம் பார்த்தது இல்லை. இவங்களுக்கு இதை காமிச்சா என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பான் சொல்லுங்கள்? என்னதுப்பா இதுன்னுவான். ஓய்யோ அப்படின்வாங்க. புரியுதா இல்லையா? பாருங்க, அதே மாதிரி இப்போ அந்த சமாரிட்டன் விமன்ட்ட போய் நான் இதை காமிச்சிருந்தேன்னா சொல்லுங்க, இது என்னம்மா கிணறு, நான் காட்டுறேன் பாரு இங்க வா அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம்? ஐயோ இல்லைங்க, நான் இதிலே இருந்துக்கிறேங்க. புரியுதே இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு சில விஷயத்த சொல்லும் போது இப்படி ஏத்துக்க முடியாம இருக்கான். ஆனா நீ இது பை பிராக்டிஸ் உள்ள போயிட்டானா இதுல தான் விஷயம் இருக்குன்றதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஹியூமன்ஸ் அப்படிதான்றாரு கர்த்தர். புரியுதா இல்லை? ஸோ என்ன சொல்றாரு சொல்லுங்க, இப்போ பிளைண்டா நம்பிருன்றாரு. குழந்தைகிட்ட இதுல இருந்தாம தண்ணி வரும்னா வரும்ன்ட்டு போயிடணும். இப்போ இந்த போரெல்லாம் எங்கே இருக்கு? வீட்டில் சும்மா ஒரு சின்ன வழியில் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும். இதுலேருந்து தான்ப்பா இந்த கிணறு அளவுக்கு தண்ணி வருதுன்னா நம்ம அந்த காலத்தில் சொன்னால் நம்ப முடியுமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, டோன்ட் பி டிசீவ்டு. இந்த மாதிரி தப்பான நாலேஜ் வச்சுட்டு இது நடக்காதுன்னு நினச்சி உட்காந்துறாதுன்றாரு கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், இந்த வெல் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், உங்கள் நாலேஜை சாத்திரக்கூடாதுன்றதுக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன். பாருங்கள், when Isaac planted his crops that year, he harvested 100 times more grain than he planted, for the Lord blessed him. ஆண்டவர் தானே ஆசீர்வதிச்சார்னு போட்டிருக்கு. இதுதானே நம்மளுக்கு வர வாக்கு தத்துவம். நம்ம எல்லாம் சொல்கிற வாக்கு தத்துவம் இது தானே. என்னன்னு நம்ம கேட்டுருக்கோம் இப்போ ஆண்டவர்கிட்ட? ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஈசாக் விதைத்த மாதிரி நான் விதைக்கிறேன் ஆண்டவர். பாருங்களேன், நம்மளை விட நமக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தெரியுது இவர் எப்படி இவனை செழிக்க வச்சாருன்னு. பாருங்க, he became very rich man. யாரு? ஈசாக். நல்லா பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கிணறு அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். he became very rich man and his wealth continued to. என்ன ஆச்சான்? நல்லா பாருங்க, கிராப் வளர்ந்துச்சுன்னு போட்டிருக்கா. என்ன க்ரோ ஆச்சான்? ஆண்டவர் ஆசீர்வதிச்ச செடிங்க வளராது, என்ன வளருமா? வெல்த்தே க்ரோ ஆகுதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா என்ன க்ரோ ஆகும்? வெல்த் க்ரோ ஆகும். He acquired so many flocks of sheep and goats, herds of cattle. நல்லா பாருங்க, கிராப்ஸ் மட்டும் வளரல, கர்த்தர் ஆசீர்வதிச்சோன்னு என்னென்னலாம் வளர்ந்துச்சு? செழிப்பு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, ஆடு மாடு கோழி எல்லாம் வந்துச்சு. and the servants Philistines became jealous of him. இப்போ இவங்களுக்கு ஜெல்லஸ் ஆயிட்டாங்க. எதனால ஜெல்லஸ் ஆயிட்டாங்க? இவன் இப்படி பெருசாகிட்டான். இப்போ ஆபியஸாக இப்போ யாரை இவங்க கையை பிடிச்சி நிறுத்தியிருக்கணும்? யாரை நிறுத்தியிருக்கணும்? இவன் ஆசிரியமாக இருக்கிறதுக்கு என்னப்பா காரணம்? ஆண்டவர் ஆசி வச்சிருக்கிறார் அவனை. கரெக்டாக இல்லையா? ஏன்? when Isaac planted his crop that year, he harvested 100 times more grain that he planted for the Lord. இவன் எப்படியாவது ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்காமல் தடுக்கணும்பா அப்படின்னு தானே பார்த்துருக்கணும். நம்மனா அப்படி தானே நினைப்போம். ஆனால் பாருங்க, அவங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காங்க பாருங்க. ஸோ த Philistines என்ன பண்ணாங்களாம்? ஒன்றும் பண்ணல. filled up all Isaac's well with dirt. புரியுதா இல்லையா உங்களுக்கு? These were the wells that had been dug by the servants of his father. Abraham was very rich with livestock, silver and gold என்றுமே. அப்ரஹாமுக்கு தெரியுது எதனால ஆசீர்வாதம் வந்துதான்? கிணறுலேருந்து வந்தது. அது நார்மல் கிணறு கிடையாது, கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாத கிணறு. இது கர்த்தர் அங்கே ஆசீர்வதிச்சு, அந்த ஆசீர்வாதம் எது மூலியமா வந்ததான்? ஈசாக்குக்கு கிணறு மூலியமா வந்ததான். இது இப்போ இந்த வசனம் மூலியமா சொல்லாம நான் அந்த பார்ட்டை மட்டும் சொல்லிட்டு கிணறுனால வந்துச்சாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? புரியுதா இல்லையா? நம்ம மைண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆனால் அந்த Philistines என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களாம்? கிணறு தான், நீ மூடு. ஏன்னா அவன் திருப்பி தோன்றானே, அப்போ அதில் தான் விஷயம் இருக்கு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? கிணறு என்ன பண்ணிடக்கூடாது. ஏன் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னோட உழைப்பு, என்னுடைய டேலண்ட், என்னோட ஸ்கில். இந்த உலகத்தோடைய சூழ்நிலை, இந்த நாட்டோட நடப்பு அதெல்லாம் கிடையாது. என்னது? ஒரு கிணறு. அந்த கிணறு எங்கே வச்சிருக்கிறாராம்? எனக்குள்ளே வச்சிருக்கிறாராம்.
அது எப்படிங்க அப்படின்னு கேட்குறது தான் ஹாகார் பேசுகிற மாதிரி பேசும்போது என்ன பண்ணுறாரு, நமக்கு அதை வெளிப்படுத்துறாரு. ஓகே பாருங்க, இந்த கிணறை இந்த மாதிரி தான் மூடி வச்சுட்டாங்களாம். ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதமே என்ன பண்ண முடியலங்க, நகரில். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா கிணறு மூடினாங்களாம், அதையும் சேர்த்து என்ன பண்ணாராம், நோண்டி எடுத்தார். அவர் என்ன பண்ணலையா உட்காந்து, ஆண்டவரே, அவர் என்னன்னு இருப்பார் ரிட்டர்ன், ஆண்டவர் நான் உன்னை ஆசை வச்சுட்டேன், கிணறு இருக்கு, உன் வேலை என்னது, தோண்டி எடு, திருப்பி என்கிட்ட வராது. இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பிடிச்சிட்டு நின்றுவோம். எது சொல்லுங்கள், ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை 100 மடங்கு படம் எடுத்தார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வச்சுட்டேன், இப்போ உன் வேலை என்னது, எடு அப்படின்ற. ஓகே பாருங்க, இது பிளெஸ்ஸிங் ஸ்பாட். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டார் அவர், கிணறு எங்கே இருக்குதா, நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது கிணறு. ஓகே இப்போ என்ன முக்கியம் ஒரு கிணறுக்கு, அந்த லேடி கேட்டாங்களே சமாரிட்டன் உமன், அதுவும் முக்கியம். கிணறு மட்டும் இருந்தால் பத்தாது, ஏன்னா கிணறு பெருசாக இருக்கே, டீப் அப்படின்னு வச்சு பாருங்க அந்த சமாரிட்டன் உமன். அப்படி நமக்கும் எங்கே இருக்குது, டீப்பாக இருக்குது, கிணறு உள்ளே இருக்குது. பாருங்கள் ரோமன்ஸ் 10:9. இப்போ நான் காட்டுறேன் எது அந்த பக்கெட்டு எது அந்த ரோப் அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேவா, பாருங்கள். இஃப் யூ டிக்ளேர் வித் யுவர் மவுத் ஜீசஸ் இஸ் லார்ட், என்னவா அது, பக்கெட்டு. உங்கள் வாய் தான் என்னது, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பக்கெட்டு. அண்ட் பிலீவ் இன் யுவர் ஹார்ட், அது என்னது, ரோப்பு. ஏன்னா நீங்கள் கோரி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா தண்ணி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்கு, இஃப் யூ டிக்ளேர் வித் யுவர் மவுத் ஜீசஸ் இஸ் லார்ட் அண்ட் பிலீவ் இன் யுவர் ஹார்ட் தட் காட் ரேஸ்ட் ஹிம் ஃப்ரம் த டெட் யூ வில் பி சேவ்டு. இது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான்ப்பா இந்த ப்ராமிஸ் ஒர்க் ஆகுது. நீ சேவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், உன் வாயால் ஜீசஸ் த லார்டுன்னு அறிக்கை செய்து உன் இருதயத்தில் விசுவசித்து, நீ என்னத்தை விசுவசிக்கிறியோ அதை அறிக்கை பண்ணும். என்ன இவங்க அறிக்கை பண்ணுறாங்க, காட் ரேஸ்ட் ஹிம் ஃப்ரம் த டெட். அப்போ என்ன ஆயிடுவேன், நீ சேவ்டு. இதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி ப்ராசஸ். நல்லா பாருங்க, என்னங்க வாயில் சொல்லிட்டு சொன்னால் வந்துருமா தண்ணி? கேட்கட்டுமா நான் அதே கேள்வி, எது கஷ்டம், கிணறு தோன்றது கஷ்டமா, தண்ணி எடுக்கிறது கஷ்டமா? தோன்றவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவ்வளோ தூரம் தோன்றின அப்புறம் தண்ணி வராது திடீர்னு. எது கஷ்டம், தோன்றதானே கஷ்டம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே பாசம் அதிகமாக வச்சுருந்தா தோண்ட செல்வீங்களா, தோண்டி கொடுப்பீங்களா, தண்ணியோடு கொடுப்பீங்களா? கர்த்தர் நமக்கு யார், ஈஸியானதான் கொடுப்பார் உங்கள் கையில். புரியுதா இல்லையா உங்களுக்கு? கர்த்தர் என்ன சொல்கிற, நீ இப்போ இது பெரிய காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காத, எல்லாம் தோண்டப்பட்டிருக்கு, எல்லாம் உள்ளே இருக்குது. எப்படியா பாருங்கள், ஜீசஸ் இஸ் மை லார்ட் அண்ட் சேவியர் அப்படின்னு எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணீங்களோ உள்ள கிணறு வச்சுட்டாராம். எவ்வளோ பேருக்கு அவர் லார்ட் அண்ட் சேவியராக இருக்கிறாரு? வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், கிணறு சும்மா வந்துடாது. கிணறு எப்படி வரும், ஜீசஸ் இஸ் மை லார்ட் அண்ட் சேவியர்னு அறிக்கை பண்ணியிருக்கணும். பண்ணால் உள்ள என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, ஒரு ஹிட்டன் கிணறு. ஹாகார் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கிணறு உங்களுக்குள்ளே இப்போ இருக்கான் உள்ள. புரியுதா? இப்போ உங்கள் வேலை என்னவா, கோரி மட்டும் எடுக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதில் தான்ப்பா ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2. ஓகே, இப்போ பாருங்க, Genesis 29:3 நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இட் வாஸ் அ கஸ்டம் தேர் டு வெயிட் ஃபார் ஆல் த ஃப்ளாக்ஸ் டு அரைவ் பிஃபோர் ரிமூவிங் த ஸ்டோன் அண்ட் வாட்டரிங் த அனிமல்ஸ். After that, the stone would be placed back over the mouth of the well. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஆடுங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு வைங்க, எல்லா ஆடையும் ஃபஸ்ட்டு வர வைப்பாங்களாம். எல்லாம் வந்துச்சா, வந்துருச்சு. அப்புறமா அந்த கிணறோட கல்லை ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்களாம். இப்போ குடியின் தண்ணி எடுத்து கொடுப்பாங்களாம். புரியுதா இல்லை? கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நிறைய ஆடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம். அதுவாக ஊத்தாது, நீங்கள் என்ன பண்ணுமா, ஆண்டவரே என் ஆசீர்வாதம் ஆண்டவர் மூலியமாக தான் எனக்கு இருக்குது, செழிப்பு அவர் மூலியமாக தான் இருக்குது, இந்த கிணறு மூலியமாக தான் இருக்குதுன்னு இந்த ஆடு வந்து நிற்கணுமா. என்னோட எபிலிட்டி, நான் அவரை பிடிச்சா நான் இப்படி செஞ்சிடலாம், நான் அவரோட தயவு கிடச்சா நான் நல்லா ஆயிடலாம், இங்கே போய் நான் லேண்ட் வாங்கினா கொஞ்சம் நாளில் லேண்ட் ரேட் ஆகிடும், நான் இப்படி ஆயிடலாம், இப்படியெல்லாம் பண்ணால் என் குழந்தைங்கள்லாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதெல்லாம் தேவை தான். ஆனால் உங்கள் நோக்கம் எங்கே மாத்திரம் இருந்துடக்கூடாதான்,
இதில் மட்டும் இருந்துடக்கூடாது. உங்களுக்கு எங்கே நோக்கம் இருக்கணுமா, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அவர் என்னோட ஆசீர்வாதத்தை எனக்கு உள்ளே வச்சிருக்கிறார். எப்படி வச்சு? அதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு கிணறை கொடுத்துருக்கிறாராம் உள்ள, லிவிங் வாட்டர் ஃப்ளோ ஆகிற கிணறு, ஆசீர்வாதம் ஃப்ளோ ஆகிற கிணறு, ஹீலிங் ஃப்ளோ ஆகிற கிணறு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஜஸ்ட் அந்த லேடிகிட்ட சொன்ன மாதிரி நம்மள்ட்ட லிவிங் வாட்டர் உள்ளேருந்து வரும்னா என்ன எதுக்கு? அது ஆண்டவர் அதை ரிலேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அது மாதிரி இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த லிவிங் வாட்டர் உள்ளே இருக்குப்பா, நான் உனக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ நீ என்ன பண்ணணும்? ஈசாக்கு எடுத்த மாதிரி, ஜேக்கப் எடுத்த மாதிரி, அப்ரஹாம் எடுத்த மாதிரி ஆசீர்வாதத்தை நீ அதுலேருந்து எடுக்கணுமா. அந்த டியூட்டி நம்மளுதுன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது நீங்கள் செய்யலைன்னா என்ன ஆயிராதான்? அந்த கல் ஃபஸ்ட் ஓப்பன் ஆகாது, ஆசீர்வாதம் எங்கே போகாது. தண்ணி எடுத்தா தான் கிராப்ஸ் ஊற்ற முடியும், தண்ணி எடுத்தா தான் ஆடு கோழி மாடு ஊற்ற முடியும், தண்ணி எடுத்தா தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் குடிக்க முடியும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் பக்கெட்டு, உன்னுடைய ரோப்பு, உன்னுடைய என்ன எடுக்கிறிய அந்த தண்ணி, இதில் பக்கெட்டு ரோப்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த தண்ணி என்ன தெரியுமா? தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தான் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வச்சுருக்கார். அவர் தான் என்ன இது உங்களுக்கு நீராக உள்ளே இருக்கார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதோட ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் சொல்கிறார் என்னன்னா, நீ உன் வாயால் ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஐ எம் ஹீல்டு பை இஸ் ஸ்ட்ரைப்னு அறிக்கை பண்ணா, இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே தான் அந்த ஹீலிங் வாட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ அறிக்கை பண்ணா, ஹோலி ஸ்பிரிட் உள்ளேருந்து அந்த ஹெல்த்துக்கு பாய்ச்சி வரோம் சுகத்தை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி, நான் வைசரியவனாக வாழ்வதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தர்தரானார் அப்படின்னு நீ அறிக்கை பண்ண செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்களா உங்கள் ப்ராஸ்பரிட்டியோட இருக்கிறதுக்கு. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வாத பாதையில் கூட்டிகிட்டு போவாராம். புரியுதா இல்லையா? பாருங்கள், உங்கள் லாங் லைஃபுக்கும் சரி எல்லாத்துக்குமே என்ன சொல்லி, உன்னை நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணி. இப்போ நான் எப்படி இமேஜின் பண்ணுறேன் சொல்லுங்கள்? இந்த ரெவலேஷன் எனக்கு கொடுத்த அப்புறம் நான் அறிக்கை பண்ணும்போது என் இமேஜினேஷனில் இங்கேருந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி நான் நம்புகிறேன். என் வாயிலேருந்து புறப்படும் போது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, என் வார்த்தை கூட மிக்ஸ் ஆகி மை வேர்ட்ஸ் விச் ஐ ஸ்பீக் ஆர் alive and active. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? ஜீசஸ் என்ன சொல்கிறார்? the words which I speak are spirit. புரியுதா இல்லையா? ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இன்னையிலேருந்து நீங்கள் பேசுகிற வாக்குத்தத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அறிக்கை செய்கிற வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா, ஐ டிக்ளேர் ஜீசஸ் இஸ் மை லார்ட், நான் நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்னையிலேருந்து உங்கள் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை கூட வேற ஒன்று மிக்ஸ் ஆகி போகுது. என்ன போக போகிறார்? ஹோலி ஸ்பிரிட் போக போகிறார். ஹோலி ஸ்பிரிட் போய் என்ன பண்ணுவார்? அவர் அதுக்கு பாய்ச்சுறாராம். உன் ப்ராஸ்பரிட்டிக்கு தண்ணி பாய்ச்சுறார், உன் குழந்தையோட ஹெல்த்துக்கு பாய்ச்சுறார். ஏசுவின் தழும்புகளினாலே நான் குணமானேன்னு சொன்னோன்னு உள்ளேருந்து தான் அந்த ஹீலிங் பவர் வருது. பாருங்க, ஜீசஸ் என்ன சொன்னார்? அந்த பொண்ணு போய் அந்த ஹெம் ஆஃப் கார்மெண்ட்டை தொட்ட போது, யார் என்ன தொட்டது? எனக்குள்ளேருந்து வல்லமை போகிறதை நான் உணர்ந்தேன். அந்த கிணறு தான் இருக்குன்றார் உங்களுக்குள்ள. புரியுதா இல்லையா? பாருங்க, அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கைக்கும் சரி, இந்த ஜாப் நீங்கள் பண்ணலான்னா உங்கள் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கலன்னு அர்த்தம். ஆகார் என்ன பண்ணாங்க? உடனே போய் தண்ணி மொண்டு வந்து கொடுத்தா. உங்களை என்ன சொல்கிறாரு? மொண்டு கொடுன்றார். என் வார்த்தையை மொண்டு உன் பிள்ளை மேலே கொடு. எங்கெல்லாம் சுகம் வேணுமோ அங்கே மொண்டு ஊத்துன்றாரு. பாருங்க, செடிக்கு நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி, எப்படி கான்ஷியஸாக போய் டெய்லி ஊற்றுறோம். ஒரு மணி பிளான்ட் வளரணும்னா, உனக்கு சுகம் வரணும்னா டெய்லி அந்த சுகத்துக்கு நேரம் என் வார்த்தையை பேசுன்றார். என் தழும்புகளினால், ஆண்டவரே ஜீசஸ் இஸ் த லார்ட் அண்ட் சேவியர் ஆஃப் மை லைஃப், இந்த சிக்னஸ் எனக்கு லார்ட் ஆக முடியாது. யார் எனக்கு லார்ட்? ஜீசஸ் இஸ் மை லார்ட். ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்லுது, நீங்கள் எனக்குள்ளே ஜீவ ஊற்று வைத்திருக்கிறீங்க. இப்போ நான் பேசுகிறேன்ப்பா, உங்கள் தழும்புகளினால இந்த சிக்னஸ் குணமாகுது, இந்த ஹெட்டே குணமாகுது, இந்த கேன்சர் குணமாகுது. நீங்கள் சொல்ல சொல்ல அதுக்கு என்ன பண்ணுறீங்களா? நெருப்பில் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? அணையும். அது மாதிரி அது ப்ராசஸ் ஆகுன்றார் உங்களுக்கு. உங்கள் ப்ராஸ்பரிட்டி ஆகட்டும், உங்கள் ஹெல்த் ஆகட்டும், உங்கள் குழந்தை சும்மா இருந்தால் என்ன ஆகாதான்? ஆகாது. நீங்கள் வேணால் பாருங்கள், இதுவரை எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாருன்னு.
சொல்லுங்கள். ஸோ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களாக வச்சுருக்கேன், இதை நீ என்ன பண்ணு, என் குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, என் வாழ்க்கைக்கும் சரி. நீ பேச ஆரம்பிச்சோன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா? தண்ணி பாய்ச்சிருங்க. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இன்னிலேருந்து இங்கே பாருங்கள், தண்ணி பாய்ச்சாமல் இருக்கீங்க, பேசாமல் ஒன்று பண்ணிடுங்களேன், ஒரு மணி பிளான்ட் வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அதை தண்ணி ஊற்றும் போதாவது ஒரு டைம் அறிக்கை பண்ணிடுங்களேன் உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஹெல்த்துக்கு. ஏன்னா நம்ம கான்ஷியஸில் ஒரு ரோஸ் செடிக்கு ஊற்றிடுவோம், ஒரு மணி பிளான்ட்டுக்கு ஊற்றிடுவோம், ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட்டுருவோம், நாய்க்கு ஃபுட்டு வச்சுருவோம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நாய் இருக்குன்னு ஊருக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? ஐயோ தனியாரோ, ஏங்க இருந்தால் என்ன, சாப்பாடு வைக்கணும். கரெக்டாக இல்லையா? நம்ம எப்படி இருக்கணுமா, என் குழந்தையோட ஹெல்த், என்னுடைய ப்ராஸ்பரிட்டி, என் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என் வாழ்க்கை, என் குடும்பத்தோட சமாதானம், சந்தோஷம், எல்லாத்துக்கும் நான் என்ன ஊற்றணுமா? தண்ணி ஊற்றணும். இது ஊற்றாமல் வெறும் வாக்கு தத்தத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, என்ன ஆகாது, வளராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் அவங்க செழிச்சாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு கிணற, அதனால தான் சொன்னார், அப்ரஹாமின் ஆசீர்வாதம் எனக்கு உரியது. அப்ரஹாம் அப்போ எப்படி செழிச்சாரு? இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாரு, அது உள்ளே வச்சுட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நோக்கி இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வாழ்க்கையில் உன் ஹெல்த் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், வீடியோவில் இருக்க ஒவ்வொருத்தரும் காண்பீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய கரம் அமர்ந்திருக்குன்னா நீ இதெல்லாம் செய்யணுன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இன்னிலேருந்து நான் விட மாட்டேன் இதை அப்படி. எங்கேயாவது எழுதி வைங்க, எங்கேயாவது ஒரு பீரோலையாவது எழுதி வைங்க, ஏதாவது ஒரு காரியத்துக்கு எழுதி வைங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செடி வளருதான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு காரியத்துக்கு எழுதி வைங்க, அதுக்கு கீழே அந்த வசனத்தை எழுதி வைங்க, அதுக்கு நேராக பேசிகிட்டே இருங்க டெய்லி போய். நான் ஒரு டைம் சொன்னேன்ல, சைக்காலஜிக்கலி சயின்டிஃபிக்கலி ஹியூமன் பீயிங்க்கு வந்து அந்த பவர் இருக்குன்னு சயின்டிஸ்டே சொல்லிட்டான். எது? ஆண்டவர் வார்த்தையை விட்டுருங்க, வசனத்தை விட்டுருங்க. ஒரு பொருளை பார்த்து, தண்ணியை பார்த்து, நீ உருப்பட மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு தண்ணியை பார்த்து சொல்லிட்டு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதோட ஷேப் மாறி இருக்கான். நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் அரிசியெல்லாம் லைனாக அடிக்க வச்சு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜில் எடுத்திருந்தேன். அரிசியெல்லாம் வச்சு ஒரு அரிசிக்கே பிளெஸிங் பேசுறது, ஒரு அரிசிக்கு கர்சிங் பேசுறது. 20 நாளில் பார்த்தா இந்த நம்ம கர்ஸ் பண்ண அரிசி என்ன ஆயிடுச்சு, அழுகி போயிடுச்சு. ஹியூமன் வாஸ் மேட் இன் த இமேஜ் ஆஃப் காட். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதை தாண்டி பரிசுத்தாவியானவரே உனக்குள்ளே இருக்கிறாருப்பா, நீ பேசும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணுது, போய் வேலை செய்து கிரியை செய்து அப்படின்றார். ஸோ எவ்வளோ பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஆண்டவர் அந்த கிணறு கொடுத்துருக்கிறாரு எனக்குள்ள? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஜீசஸ் இஸ் மை லார்ட் அண்ட் சேவியர்? உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஜீவ ஊற்று இருக்குது. பிளாட்டுன்னு நான் சொன்னோன்னே எப்படி அந்த கிணறுக்கு அவ்வளோ பாடுபட்டீங்களோ அதை பிடிக்கணும்னு, அதை விட பெரிய காரியம் இந்த கிணறு. இதை யூஸ் பண்ணுங்க, அடைச்சே வைக்காதீங்க. கிட்ட வந்தால் தான் என்ன ஆகுமா, கிணறு திறக்கப்படும். உங்களுக்கு அது இருக்கானே ஏன் தெரியல அப்படின்னா, நீங்கள் கிட்ட போய் குடிக்கவே இல்லை. அதனால் இது விசுவாசத்தோடு செய்யுங்க. இட் இஸ் அன் இன்விசிபிள் வெல்லுன்றதுனால நீங்கள் இது எவிடன்ஸ் தேடாதீங்க, நீங்கள் செய்யுங்க, அது வேலை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். வீடியோவில் இருக்கிறவரும் சரி, இங்கே இருக்கிறவங்களையும் சரி, ஆண்டவரை ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, அப்ரஹாமை ஆசீர்வதித்தது போல எங்களை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரை எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறீர். ஒரு ஜீவ ஊற்றாய் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவரே, சுகம் வேணும் என்றால் நாங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்ளலாம், ப்ராஸ்பரிட்டி வேணால் நாங்கள் ப்ராஸ்பரிட்டியை எடுத்துக்கொள்ளலாம், யாருக்காவது நாங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், எங்கள் பிள்ளைகளுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் ஊற்றாய் எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீரே ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்று ஆகார் கண்ணை திறந்தது போல எங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிணறு ஊற்றை காணும்படியான கண்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆகாருடைய கண்களை திறந்த உடன் ஆண்டவரே, ஆகார் உடனே போய் தண்ணியை எடுத்து குழந்தைக்கு கொடுத்தது போல இங்க இருக்கிற நாங்கள் அனைவரும் எங்கள் கண்களை திறந்து இப்படிப்பட்ட கிணறு இருப்பதை நீங்கள் காண்பித்ததினால இதை எடுத்து எங்களுடைய சுகத்துக்கு கொடுக்கிறோம், எங்களோட ஆரோக்கியத்துக்கு கொடுக்கிறோம், எங்க ப்ராஸ்பரிட்டிக்கு கொடுக்கிறோம், எங்க கணவர் மனைவிகளுக்கான ஆரோக்கியத்துக்கு கொடுக்கிறோம், என் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்துக்கு கொடுக்கிறோம், எங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சக்சஸுக்கு கொடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் கொடுக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவரே, வீடியோ பார்க்குறவங்களும் சரி, இங்கே இருக்கிற எல்லாரும் யார் யாரெல்லாம் இதை விசுவசித்து ஜீசஸ் இஸ் மை லார்டுன்னு சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறார்களோ, பரிசுத்தாவியானவர் மிகப்பெரிய கிரியைகளை காண்பீர்கள் என்று நீங்கள் சொல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் நீங்கள் சொல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களை நீங்கள் வைத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace. In Jesus' name. Amen. Amen.